வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் தீமிதி திருவிழாவில் கரகம் தூக்கி வந்தவர் தவறி குண்டத்தில் விழுந்ததால் பரபரப்பு. எழுபத்து 5ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் 50,000 தேசிய கொடிகளை பாஜக சார்பில் வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருகே தேமிதி திருவிழாவில் கரகம் தூக்கி வந்தவர் கரகத்தோடு குண்டத்தில் தவறு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் உள்ள பச்சைவாழி மாரியம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் நூற்றுக்கணக்கானோர் தேமிதித்து அவர்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர். அப்போது கரகம் சுமந்து வந்த நபர் குண்டத்தில் இறங்கினார். இதனிடையே அவர் பாதி குண்டம் கடந்த பிறகு கால் இடறி கரகத்தோடு குண்டத்தில் விழுந்த நிலையில் சில வினாடிகளில் அவர் எழுந்து குண்டத்தை கடந்து சென்றார். இந்த விபத்தில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் கிராம மக்கள் சிகிச்சைக்காக அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தால் கோவில் திருவிழாவில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கொய்யவரப்பாளையம் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்புற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொய்யவரப்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆடிப்புற விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. ஆடிப்புற விழாவையொட்டி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. மேலும் புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 4ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா வருகின்ற 10ஆம் தேதி புதன்கிழமை தொடங்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். நாட்டின் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் 1,00,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற முதற்கட்டமாக 50,000 தேசிய கொடிகளை பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். இந்திய நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்றும் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடிகளை ஏற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சுதந்திர தின விழாவை கொண்டாட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றும் வகையில் குறைந்த கட்டணத்தில் தேசிய கொடி வழங்கும் நிகழ்ச்சி பாஜக கட்சியின் அலுவலகத்தில் மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் முதற்கட்டமாக சுமார் 50,000க்கும் மேற்பட்ட கொடிகளை மாவட்ட அனைத்து தொகுதி மற்றும் அணி தலைவர்களிடம் பாஜக தலைவர் சுவாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், முன்னாள் மாநில தலைவர் தியாகராஜன், மாநில செயலாளர் அகிலன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மாநில கல்வியாளர் பிரிவு அமைப்பாளர் ரங்கநாதன்,
வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மிக்க தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் அனைத்து வீடுகளிலுமே தேசிய கொடி ஏற்றணும்னு சொல்லுகிறாரு. உலக வரலாற்றிலே இது ஒரு மிகப்பெரிய சாதனை. சுமார் 20 கோடி பேருக்கு மேற்பட்ட வீடுகளில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய கொடி ஏற்றணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கோடி வீடுகளுக்கு தேசிய கொடி ஏற்றணுன்ட்டு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், சமூக தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், இளைஞர்கள் அனைவருக்குமே இன்றைக்கி நாங்கள் கொடியை குறைந்த விலையில் அவங்களுக்கு கொடுத்து அனைத்து வீடுகளிலுமே இன்றைக்கி நாங்கள் 30 தொகுதியிலையும் 5 மாவட்டங்கள் 30 தொகுதி மாகிய யானம் உட்பட அனைத்து தொகுதியிலுமே ஒவ்வொரு தொகுதியிலையும் மினிமம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000 பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி வீட்டில் 3 நாட்கள் தேசிய கொடி பறந்து நாட்டு மக்களிடம் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளோம். சுமார் 1 லட்சம் கொடி ஏற்றுவதற்காக இன்றைய தினம் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட கொடிகள் இன்றைக்கி கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கி விநியோகமாகுது. இந்த கொடி மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்ட தலைவர் அலுவலகத்திலிருந்து தொகுதி தலைவர்களுக்கு நேரடியாக போகும். ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தில் தேசபக்தியை உருவாக்க வேண்டும். முதல் முறையாக உலக வரலாற்றிலே ஒரு தேசிய கொடி ஒரு நாட்டில் இந்த ஆகஸ்ட் மாதம் இவ்வளோ பறக்குது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை. அதனால் இன்றைக்கி இந்த தேசிய கொடி அனைத்து பகுதியிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இப்போ இன்றைக்கி நாங்கள் மாவட்ட தலைவருக்கு விநியோகம் பண்ணுறோம். நன்றி. அவதூறு கருத்துக்களை பரப்பி போஸ்டர் ஒட்டிய திராவிட விடுதலை கழக நிர்வாகிகளை கைது செய்ய கோரி பெரியகடை காவல் நிலையத்தில் பாஜகவினர் புகார் மனு அளித்தனர். புதுச்சேரியில் மத்திய பாஜக அரசு மற்றும் பாஜக RSS மீது உண்மைக்கு புறம்பான வதந்தி பரப்பி போஸ்டர் ஒட்டி அவதூறு கருத்துக்களை பரப்பும் திராவிட விடுதலை கழக நிர்வாகிகளை கைது செய்ய கோரி புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அறிவுறுத்தலின்படி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் தலைமையில் நிர்வாகிகள் புகார் மனு அளித்துள்ளனர். இதில் பாஜக அலுவலக பொறுப்பாளர் மகேஷ், முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த கண்ணன், மாநில இளைஞரணி செயலாளர் அமல்ராஜ், தொகுதியின் நிர்வாகிகள் பாண்டியன், கதிரவன், ஜானகிராமன், முருகன், ஆனந்த பாஸ்கர், வேலு, சதீஷ்குமார், ஜோதி பாசு, கிருஷ்ணமூர்த்தி, அன்பு, மகளிரணி மாலதி, சித்ரா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏராளமானோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் பிரமுகருமான கார்த்திகேயனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன்படி அவரது இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியின் நிர்வாகிகள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், ஊசுடு தொகுதியின் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் திரளான காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய்திட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அய்யனரப்பன் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு ஆடி உற்சவத்தை முன்னிட்டு ஓரணி பொங்கல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய்திட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேத ஸ்ரீ அய்யனரப்பன் ஆலயத்தில்
35ஆம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் காலை ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வான ஊரணி பொங்கல் வைத்து நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அவர்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றி சென்றனர். மேலும் ஐயனாரப்பன் சுவாமிக்கு பொங்கல் படையிலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் பூவராகவன், துணைத் தலைவர் பட்டாபிராமன், செயலாளர் பிரேம்குமார், பொருளாளர் சிவஞானம், உறுப்பினர் வெள்ளையம்மாள் உட்பட ஊர் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி ராமகிருஷ்ணன் தலைமையில் தலைமை செயலக காத்திருப்பு போராட்டத்திற்கு சென்ற 500க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வணிக நிறுவனங்கள் அதிகமுள்ள நேரு வீதியில் மறியலில் ஈடுபட்டதால் நகர் முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பல ஆண்டுகளாக ரேஷன் கடைகளை திறந்து அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதை நிறுத்தியுள்ளது. இதனால் அதில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாதந்தோறும் விளிம்பு நிலை மக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியை ரேஷன் கடைகள் மூலமாக வழங்க வேண்டும் என்று அரசு அறிவித்தும் ரேஷன் கடைகள் திறக்கப்படாததால் இலவச அரிசி வழங்கும் திட்டம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அருகிலுள்ள தமிழகத்தில் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் வழங்கி வரும் நிலையில் அதேபோல புதுச்சேரியிலும் ரேஷன் கடைகளை திறந்து வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியின் தலைமை செயலக காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கட்சி அதன்படி அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் பெரியார் சிலையிலிருந்து ஊர்வலமாக தலைமைச் செயலகம் நோக்கி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷமிட்டபடி வந்தனர். இவர்களை நேரு வீதி மற்றும் மிஷன் வீதி சந்திப்பில் தடுத்து நிறுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் முக்கிய வணிக நிறுவனங்கள் நிறைந்து நேரு வீதியில் தர்ணா போராட்டத்தில் அமர்ந்து தலைமை செயலர் வரும் வரை இடத்தை விட்டு அகல மாட்டோம் என்று கூறினர். இதனால் நகரின் முக்கிய சாலைகளான அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி, பாரதி வீதி உள்ளிட்ட பல்வேறு இணைப்பு சாலைகளில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை மட்டும் தலைமை செயலரை சந்திக்க போலீசார் அனுமதித்தனர். இருப்பினும் அவர்களை சந்தித்துவிட்டு வரும் வரை அதே இடத்தில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. ஏனாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களின் அழைப்பின் பெயரில் லயன்ஸ் கிளப்பினர் ஆடைகள் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினர். ஏனாம் முதியோர் இல்ல நிறுவனர், ஏனாம் லயன்ஸ் கிளப் நிறுவனர் தலைவர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களின் அழைப்பின் பேரில் கிழக்கு கோதாவரி கூட்டு மாவட்டத்தின் கீழ் உள்ள 10 லயன்ஸ் கிளப்புகள் இணைந்து ஏனாம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆடைகள் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினர். முதலில் ஏனாம் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு புதிய ஆடைகள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி குரு கிருஷ்ணாபுரம், கோனா, வெங்கட் ரத்னா நகர், படகு சாலை பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 650 புதிய ஆடைகள் வழங்கப்பட்டன. காக்கிநாடா சங்கல்ப் லயன்ஸ் கிளப் குறுகிய காலத்தில் மேற்கொண்ட முயற்சியை தலைவர் சாமா ராஜேஸ்வரி மற்றும் குழுவினர் பாராட்டினர். மேலும் லயன்ஸ் மாவட்டத்தின் ஆளுநர்கள் வேலூரி, சூரிய நாராயண கரு, EVV ஈஸ்வர், மஞ்சுளூரி, விக்னேஸ்வர ராவ், மண்டலம் 4 RC வாத்தாடி ஜோதி, மண்டலம் 5 RCN நாகலட்சுமி, மண்டலம் 2 RCM பூர்ணிமா மற்றும் ஏனாம் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வணிகர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட வர்த்தக சபை உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசித்து ஆக்கிரமிப்பு அகற்றுதலை வரையறுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அவர்களிடம் புதுவை வர்த்தக சபை சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது. வணிகர்களின் நலனிற்காக உருவாக்கப்பட்ட வர்த்தக சபை உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசித்து ஆக்கிரமிப்பு அகற்றுதலை வரையறுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அவர்களிடம்
புதுவை வர்த்தக சபை சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அவர்களிடம் புதுச்சேரி வர்த்தக சபை சங்க தலைவர் குணா தலைமையில் அளிக்கப்பட்டுள்ள கோரிக்கை மனுவில் புதுவையில் அனைத்து சாலைகளிலும் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகளை அகற்றுவதற்கு புதுவை வர்த்தக சபை 100% முழு ஒத்துழைப்பு வழங்கும் வணிகர்களின் நலனிற்காக உருவாக்கப்பட்ட புதுவை வர்த்தக சபை அரசின் நடவடிக்கைக்கு எதிரானது அல்ல. ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் பல்வேறு மாநில வரிகளை செலுத்தும் வணிகர்களை துன்புறுத்துவதும் அவர்களுக்கு பொருட்சேதம் ஏற்படுத்துவதும் மிகவும் வருத்தம் அளிப்பதாக உள்ளது. பலமுறை அதே சாலையில் செல்லும் அதிகாரிகளுக்கு அப்போதெல்லாம் தெரியாத ஆக்கிரமிப்பு திடீரென்று ஒரே நாளில் அவர்களின் வியாபாரத்தை முடக்கும் வகையில் இரக்கமற்ற முறையில் இடித்து தள்ளுவது மிகவும் தவறானது என்றும், மேலும் எவையெல்லாம் ஆக்கிரமிப்புகள் என வர்த்தக சபை உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசித்து ஆக்கிரமிப்பிற்கான ஒரு வரைமுறையை வகுத்து அதன் பிறகு அகற்ற வேண்டும் என்றும் வேண்டுகிறோம். அது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும். ஆக்கிரமிப்பு இருக்குமானால் அதனை சுட்டிக்காட்டி அதை சரி செய்ய வணிகர்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். இவை போன்ற கோரிக்கைகள் அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியின் பொழுது புதுவை நேரு வீதி வணிகர் சங்க தலைவர் நமச்சிவாயம், பொருளாளர் ரவி, புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலச்சங்க தலைவர் இசை கலைவாணன், சிட்டா அமைப்பு தலைவர் கருணாநிதி மற்றும் செயலாளர் சுதா ஆகியோர் உடனிருந்தனர். நடைபாதை ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக உத்தரவிட்டு நடைபாதையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையுமே. சரி, இது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டரேட் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். நடைபாதையில் இருக்கிற எந்த ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் அதை அகற்றுவதற்கு வர்த்தக சபை சார்பிலோ மற்றும் எங்களுடைய வியாபார சங்கம் சார்பிலோ எந்த விதமான தடையும் கிடையாது. அது முழுமையாக செயல்படுத்தலாம். ஆனால் இந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு அகற்றுன்ற பேரில் புரொக்ளைன் இயந்திரம் மூலம் வச்சு எங்கள் கடையில் இருக்கிற பெயர் பலகைகள், போர்டுகள் இதெல்லாம் எடுக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே வரி கட்டி தான் இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி எங்கள் ஒவ்வொரு வியாபாரங்களும் இன்றைக்கி எத்தனை விதமான வரி கட்ட வேண்டியதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்றது. இந்தமாதிரி சமயத்தில் இந்த ஏதாவது ஒரு போர்டோ இல்லை ஒரு பெயர் பலகையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை குறைவு இருந்தால் அதற்கான வரைமுறை சொல்லி எங்களுக்கு அந்த கால அவகாசம் கொடுத்தாங்கன்னா அந்த போர்டை நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மேலும் இந்த புரொக்ளைன் இயந்திரம் வச்சு எடுத்துன்னு கவுத்தன் செஞ்சு உடனடியாக போர்டை எடுக்கிறது அந்த மாதிரி செய்யாமல் இருக்கணுன்றதுக்கோசம் கலெக்டர்கிட்ட எனக்கு மனு கொடுத்துருக்குறோம். அதை தான் எங்கள் இன்றைக்கி நேரில் பார்த்து சொல்லியிருக்கிறோம். நாங்கள் நடைபாதை மீண்டும் சொல்கிறோம், நடைபாதையில் இருக்கிற எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அகற்றுவதற்கும் எங்களுக்கு எந்தவித தடையும் கிடையாது. எங்களோட முழு ஆதரவு என்றும் உண்டு. வர்த்தக சபை சார்பாக என்றும் உண்டு. நன்றி. ஏற்கனவே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கல்ல, எந்த விதமான ஆக்கிரமிப்பு அதாவதுங்க ஆக்கிரமிப்புன்னு இன்னும் ஃபஸ்ட்டு இருக்குங்க. ஆக்கிரமிப்பு நடைபாதையில் இருக்கிற ஆக்கிரமிப்பு எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க தவிர அதுக்கு நாங்கள் தான் முழு உழைப்பு கொடுக்குறோம். பட் ஆனால் மேலே இருக்கிற போர்டு 12 அடிக்கு மேலே கை கெட்டால் தூரத்தில் இருக்கிற மேலே இருக்கிற போர்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் அதுக்கும் நடைபாதைக்கு எந்தவித சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் அகற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம் இன்னைக்கு. மத்திய பாஜக அரசு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு GST வரி விதித்ததை கண்டித்து SDPI கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு GST வரி விதிப்பை கண்டித்து SDPI கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. SDPI கட்சியின் சார்பில் மத்திய பாஜக அரசு அரிசி, கோதுமை, பால், தயிர் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு GST வரி விதிப்பை கண்டித்து புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர் வரவேற்புரை வழங்கினார். SDPI கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பக்ரத்துல்லா, புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன், புதுச்சேரி நகர தலித் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராசா, பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். SDPI கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், விமன் இந்தியா மூவ்மெண்ட் இன் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி விலையூர் விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக உயர்த்த கோரி நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஒன்றிய மோடி அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்ட வேலைகளை நாட்களில் 200 நாட்களாக வழங்க வேண்டும். நாட்கூலியாக ரூபாய் 600 வழங்க வேண்டும். நகர்ப்புறத்திற்கும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். புதுச்சேரி விவசாய தொழிலாளர் நலச் சங்கத்தை செயல்படுத்த வேண்டும். வீடற்ற அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா, வீடு கட்ட மானியம் வழங்க வேண்டும். கிராமப்புற தொழிலாளர்கள் சிறு தொழில்கள் தொடங்கவும், கால்நடைகளை வளர்த்திடவும் வங்கிகள் மூலமாக மானியத்தில் கடன் உதவி வழங்க வேண்டும். இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இடதுசாரி விவசாய தொழிலாளர்கள் சங்கங்கள் சார்பில் தேசம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வேலூர் துணை ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் பெருமாள், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன் கூட்டாக தலைமை தாங்கினார்கள். ராமமூர்த்தி, அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தமிழ் மாநில துணைத் தலைவர் ஸ்டாலின், கிராமப்புற விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் புருஷோத்தமன், PKMU துணைத் தலைவர் சீதாலட்சுமி, PKMU பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், மாநில செயலர் விஜயபாலன், தக்ஷணாமூர்த்தி, மாநில குழு தோழர்கள் உலகநாதன், மணிபாலன், சிவசங்கரி, விநாயகம், ஹரிதாசு, இன்னரசு, செல்வம் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பன்னாட்டு மனித உரிமை பேரவையின் நிர்வாகிகள் கூட்டம் முருங்கப்பாக்கம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் முருங்கப்பாக்கம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இலங்கை முல்லைத்தீவை சார்ந்த சமூக செயல்பாட்டாளர் ஜோகிதாசன் ஜுடே நிமலன் அவர்கள் இலங்கையில் தேசிய அளவில் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் கிளையை அமைப்பதற்கு சர்வதேச தலைமையில் அனுமதி பெற்று புதுச்சேரியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அமைப்பின் ஆலோசகர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் டாக்டர் ஜோகிதாசன் ஜூடோ நிமலன் அவர்களுக்கு பன்னாட்டு மனித உரிமைகள் மற்றும் சட்ட உரிமைகள் பேரவையின் இலங்கையின் தேசிய தலைவராக அமைப்பு முழுவதுமாக கட்டமைத்து செயல்படுத்துவதற்கான ஆணையும், அனுமதி சான்றியும், அடையாள அட்டையும் அமைப்பின் தலைவர் சக்திவேல் வழங்கினார். இந்நிகழ்வில் அமைப்பின் ஆலோசகர்கள் பேராசிரியர் தருமு, பேராசிரியர் அசோகன், விரிவுரையாளர் சரவணன், பொதுச் செயலாளர் பரமகுரு, இணை செயலாளர் கலியவரதன், பொருளாளர் கந்தன், ஒருங்கிணைப்பாளர் வடிவேலு, நிர்வாக செயலாளர் சமரவேல், மகளிர் அணி அமைப்பாளர் பாத்திமா, துணை அமைப்பாளர்கள் விரோனிகா, செலின், இளைஞர் அணி அமைப்பாளர் பேராசிரியர் ஜான் குளோத், துணை அமைப்பாளர் ஞானவேல், HR பிரகாஷ், லோகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வெளியூர் மார்க்கெட் அருகே அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தேவி ஏழை மாரியம்மன் ஆலய 94ஆம் ஆண்டு செடில் மகோற்சவ விழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 94ஆம் ஆண்டு செடில் மகோற்சவ விழாவினை முன்னிட்டு துவாஜா ரோகணம் கொடியேற்றும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தொடர்ந்து சென்னை சினிமா புகழ் இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சவதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முசிறி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் பிறந்தநாள் விழா
இல்லத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஒசூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் இல்லத்தில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சேகர் ரெட்டியார், திமுக பொருளாளர் பள்ளியின் தாளர் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தீமிதி திருவிழாவில் கரகம் தூக்கி வந்தவர் தவறி குண்டத்தில் வீழ்ந்ததால் பரபரப்பு. எழுபத்து ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் 50,000 தேசிய கொடிகளை பாஜக சார்பில் வழங்கினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.